பில்லங்கமான இவரால் தான் நாட்டில் பெரிய பிரச்சனைகள் வாரது. பெரும்பாலான ஆலயங்களிலே மாம்பழ திருவிழா நடைபெறுவது வழமை. ஆனால் இங்கே இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே நடைபெறக்கூடிய மாம்பழ திருவிழா வேறு எங்கும் காண முடியாத அளவுக்கு தனித்துவமான திருவிழாவாக இருக்கின்றது. அது எந்த வகையிலே தனித்துவமான திருவிழாவாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். நீங்கள் முருகனா? ஓமா நீங்கள் உமாதேவியார், நீங்கள் ஔவையார். ஔவையார் என்ன படிச்சவா? ஆதிசுடி படிக்க இல்லையா ஔவையார்? நீங்கள் யார்? நீங்கள் வள்ளியா? சரி சரி. நீங்கள் தெய்வயானை. இவர் முருகன், இவ வள்ளி, அவ தெய்வயானை. நீங்கள் வள்ளியா? ரெண்டாவது வள்ளி. நீங்கள் யார்? தெய்வயானை. சரி சரி. இவர் பார்க்கவே தெரியுது, பிள்ளையார் தெரியுது. பார்க்க பழனி ஆண்டவர். கோணத்தை காணல. நீங்கள் முருகனா? இவரான் பார்க்கவே தெரியும், சிவபெருமானு தெரியுது பார்க்க. இப்ப நேரம் மேக்கப் போடுறேன். வணக்கம் மக்களை, நான் இப்போது யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதிக்கு வந்திருக்கின்றேன். குறிப்பாக சுதுமலை அம்மன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த ஆலய பகுதியிலே 5 ஆலயங்கள் காணப்படுகின்றன. நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் சுதுமலை முருகமூர்த்தி ஆலயம். தற்போது இந்த ஆலயத்திலே மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையிலே இன்றைய நாளிலே மாம்பழ திருவிழா நடைபெறப் போகின்றது. அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாம்பழ திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதைத்தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஏனைய ஆலயங்களை விட இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மாம்பழ திருவிழாவானது சற்று வித்தியாசமாக இருக்கும். அதாவது தனித்துவமான திருவிழாவாக இருக்கும். அது எந்த வகையிலே தனித்துவமான திருவிழாவாக அமைய இருக்கின்றது என்பதை இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்த்து முழுமையாக காண இருக்கின்றோம். என்ன கலகத்தை மூட்ட போறீங்க? பாப்பம் சொல்லக்கூடாது, சொல்லணும். நாங்கள் பிளானிங்க சொல்லணும். நாங்களும் வீடியோ எடுக்கலாம். ஏதாவது ஒரு பெருசா மூட்டிடுவோங்க கலகத்தை. மாம்பழத்தை கொண்டு வச்சு கேமை கொடுக்க போறீங்க. சரி சரி. அதால ஒரு 2-3 லோகமே கிளங்க போகுது. எல்லா கடவுளும் தயார் நிலையில் நிற்கணும். அதாவது தங்களை பாத்திரங்களோட வந்திருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. இந்த வேறான் கொஞ்சம் பில்லங்கமான இவரால் தான் நாட்டில் பெரிய பிரச்சனைகள் வாரது. இன்றைக்கு இந்த மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை கொண்டு போறாரு பார்ப்போம். இப்போது இந்த ஆலயத்தின் உள்ளே செல்ல போன்றும் உள்ளே பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதற்கு ஆயத்தமான நிலையில் இருக்கின்றது. உள்ளே சென்று பார்க்கலாம் இந்த பூஜைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது, அதுக்கு பிறகு இந்த மாம்பழ திருவிழா எவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். இப்போது இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னும் சொற்ப வேளையிலே இந்த முருகப்பெருமான் வெளி வீதி விழா வருவதற்கு காத்திருக்கின்றார். வருகின்ற வேளையிலே தான் இந்த மாம்பழ திருவிழாவின் முக்கியமான அம்சங்கள் நடைபெறப் போகின்றது. அதாவது உள் வீதியிலிருந்து வெளி வீதிக்கு வந்து பின்னர் அந்த வீதியை சுற்றி வர இருக்கின்றார்கள். அதாவது பிள்ளையாரும் முருகனும் சுற்றி வர இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியிலே இருக்கக்கூடிய அம்மன் ஆலய பகுதியிலே 5 ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதாவது பிரதானமாக சுதுமலை அம்மன் ஆலயமும், அதற்கு அருகிலே சிவன் ஆலயம், அதற்கு அருகிலே முருகமூர்த்தி ஆலயம், அம்மன் ஆலயத்துக்கு பின்புறமாக ஆலமரச்சோலையிலே அமைந்திருக்கக்கூடியது வட்டாப்பளை அம்மன் ஆலயம். எல்லாவற்றுக்கும் முன்புறமாக அதாவது கிழக்கு திசையிலே அமைந்திருக்கக்கூடியது பெட்டிவேரவர் ஆலயம். இவ்வாறான ஒரு ஆலய சூழலிலே நடைபெறக்கூடிய ஒரு மாம்பழ திருவிழா என்பதால் தான் இந்த மாம்பழ திருவிழா ஏனைய ஆலயங்கள் நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலிருந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான திருவிழாவாக அமைந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் வீதியை சுற்றி வர இருக்கின்றோம். அதாவது இந்த மாம்பழ திருவிழாவின் கதை என்பது திருக்கைலாய மலையிலே சிவபெருமான் வீட்டிருக்கின்றார், அருகிலே உமாதேவியார் வீட்டிருக்கின்றார். அப்போது நாரத மாமுனிவர் அந்த திருக்கைலாய மலைக்கு செல்கின்றார். மலைக்கு சென்றவுடன் அங்கே ஒரு கையிலே ஒரு மாங்கனி இருக்கின்றது. அந்த மாங்கனியை சிவபெருமானுடைய கையிலே கொடுக்கின்றார். உங்கள் குழந்தைகளிலே யாருக்காவது இந்த கனியை கொடுங்கள் என்று சொல்கின்றார். அப்போது அந்த கனியை யார் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதில் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்கின்றது. பொதுவாக நாரத மாமுனிவரை கலகக்காரர் என்று
என்று சொல்வார்கள். அவர் செல்லும் இடம் எல்லாம் ஏதாவது ஒரு கலகத்தை மூட்டிவிட்டு செல்வார். அவ்வாறான ஒரு பெரிய கலகத்தை திருக்கைலாய மலையிலே அவர் மூட்டுவதற்காகத்தான் அந்த மலைக்கு சென்றிருக்கின்றார். ஆனாலும் அந்த கதை என்பது ஒரு தத்துவமான கதையாக இருக்கின்றது. உலக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தின் தாவடியையும் மானிப்பாயையும் இணைக்கக்கூடிய பிரதான வீதியாக இந்த வீதி இருக்கின்றது. இந்த வீதிக்கு அருகிலே தான் சுதுமலை அம்மன் ஆலய பகுதி இருக்கின்றது. அதாவது சுதுமலை அம்மன் ஆலயம் என்பது பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது. அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகமூர்த்தி ஆலயத்தில் தான் இன்றைய நாளிலே இந்த மாம்பழ திருவிழா மகோற்சவ காலத்தை ஒட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் வீதி விழா வந்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த வீதியை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முகங்களை பார்க்கின்ற போதே மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகின்றது. இப்போது இந்த மாம்பழ திருவிழாவின் முக்கியமான ஒரு திருப்பு முனை நடைபெற காத்திருக்கின்றது. என்னும் சொற்ப வேளையிலே அது என்ன என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த திருப்பு முனையின் பின்னர் தான் இந்த மாம்பழ திருவிழாவின் அந்த உயிரோட்டமான கதையை நாங்கள் காண இருக்கின்றோம். இப்போது அந்த கட்டத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து. இங்கே எதற்காக நான் ஏற்கனவே சொன்னது போல எதற்காக இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மாம்பழ திருவிழாவானது தனித்துவமான திருவிழாவாக அமைய இருக்கின்றது என்பதை இன்னும் சொற்ப வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் குறிப்பிட்ட அந்த முக்கியமான அம்சத்தை நோக்கி நான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். அதாவது பிள்ளையாரும் முருகனும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருந்தனர். இப்போது முருகனானவர் இந்த வீதியை, அதாவது சுதுமலை அம்மன் ஆலய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வீதியை சுற்றுவதற்காக புறப்பட்டிருக்கின்றார். ஆனால் பிள்ளையாரோ ஏதோ யோசித்து விட்டு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு வீதி வழியாக பயணிக்கின்றார். இது என்ன காரணத்தை நான் சொன்னால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 ஆலயங்கள், பெரிய 3 ஆலயங்களிலே நடுவில் இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய ஆலயம். அந்த சிவபெருமான் ஆலயத்தை நோக்கித்தான் இப்போது பிள்ளையார் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் முருகனோ இந்த 3 ஆலயங்களையும் சுற்றி வரும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். இப்போது நாங்கள் காணக்கூடிய இந்த ஆலயம்தான் சுதுமலை அம்மன் ஆலயம். இப்போது இங்கே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அதாவது திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயம்தான் சிவனுடைய ஆலயம். அதாவது முருகனானவர் முழுமையான அந்த வீதியை வலம் வருவதற்காக புறப்பட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் பிள்ளையாரோ இடையிலே இந்த சிவபெருமானுடைய ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் இப்போது காண்கின்றோம். வெளி வாகனத்திலே இந்த விநாயக பெருமான் இப்போது சிவபெருமான், அதாவது தந்தையும் தாயும் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றார். இங்கேதான் அந்த முக்கியமான அந்த திருப்பு முனை, அதாவது இந்த மாம்பழ திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான திருவிழாவின் அந்த திருப்பு முனை இங்கேதான் நடைபெறப் போகின்றது. இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது எந்த ஆலயத்திலே மாம்பழ திருவிழா நடைபெறுகின்றதோ அந்த ஆலயம்தான் இதற்கு அருகில் இருக்கின்றது. அதை பார்க்கின்றோம். இப்போது பிள்ளையாரானவர் இப்போது சிவபெருமானுடைய பாதங்களிலே வணங்குவதற்காக இப்போது சென்று கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த மாம்பழ திருவிழாவினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது தாய் தந்தையர் இருவரும் தான் உலகம் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாரத மாமுனிவர் அந்த கைலாய மலைவர சென்று இந்த மாங்கனியை வைத்து ஒரு திருவிளையாடலை, ஒரு கலகத்தை மூட்டினர். இப்போது சுதுமலை விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாத பெருமான், அதாவது சிவலிங்க பெருமானுக்கு பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து மாங்கனியை நாரத முனிவர் எடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான், அதாவது பெரிச்சாளி வாகனத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கொடுக்க இருக்கின்றார். அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த கனியை விநாயக பெருமான் எடுத்து செல்வார். நாரத மாமுனிவர் விநாயகரை சுற்றி வந்து அந்த கனியை, அதாவது அந்த மாங்கனியை விநாயகருக்கு இப்போது வழங்க இருக்கின்றார். அதாவது இந்த போட்டியிலே, அதாவது இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாங்கனி என்ற அந்த போட்டியிலே விநாயக பெருமான் வெல்லுவதற்குரிய நேரம்தான் இந்த நேரம். இப்போது விநாயக பெருமானுக்கு அந்த மாங்கனி வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கு பின்னர் தான் அந்த முக்கியமான சண்டை ஆரம்பமாக இருக்கின்றது. அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய கனி, அதாவது தான் இந்த உலகத்தை மயில் வாகனத்தில் ஏறி சுற்றி வந்தேன், ஆனால் விநாயக பெருமான் பெரிச்சாளி வாகனத்தில் ஏறி இந்த உலகத்தை சுற்றவில்லை. இருந்த போதிலும் உலகத்தை சுற்றி வராத தனது அண்ணனாகிய விநாயக பெருமானுக்கு அந்த மாங்கனி கிடைத்து விட்டது. அது பிழையான ஒரு விடயம் என முருகப்பெருமான் சுட்டி காட்டுவார். இப்போது அந்த மாங்கனி விநாயக பெருமானுடைய கைகளுக்கு கிடைக்கின்றது. இப்போது அந்த கனியை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்திலே விநாயக பெருமான் மீண்டும்
சென்று கொண்டிருக்கின்றார். இப்போது அவர் அந்த மாங்கனியோடு செல்வதை முருகப்பெருமான், உலகத்தை சுற்றி வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்து விடுவார். அப்போது பார்த்து விட்டு அவர் கோபங்கொள்வார். கோபங்கொண்டு ஆண்டி வேஷம் போட்டு, அதாவது பழனிமலையை நோக்கி செல்வார். அவ்வாறான ஒரு காட்சி தான் தொடர்ந்தும் காண இருக்கின்றோம். அவ்வாறான காட்சியை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். இப்போது விநாயகப் பெருமான் கனியுடன் செல்வதை முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது பாருங்கள், இந்த ஆலயத்திலே நடுவில் இருக்கக்கூடியது சிவன் ஆலயம், இடதுபுறமாக இருக்கக்கூடியது அம்மன் ஆலயம், இந்த திருவிழா நடக்கக்கூடிய ஆலயமாக முருகன் ஆலயம் இருக்கின்றது. இப்போது உலகத்தை சுற்றி வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனது அண்ணனுடைய கைகளிலே அந்த மாங்கனி இருப்பதை கண்டு கோபம் கொள்வார். அந்த கோபத்தை தணித்து மீண்டும் அவரை அழைத்து செல்ல காத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் எதை சுற்றி வந்தார் என்று சொன்னால், அவர் தனது தாய் தந்தையைத்தான் உலகமாக நினைத்தார். அதன் காரணத்தினால்தான் அந்த இருவரையும் சுற்றி வந்து கனியை பெற்றுக் கொண்டார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடிய மாம்பழ திருவிழா தனித்துவமான திருவிழாவாக ஏன் இருக்கிறது என்று சொன்னால், ஏனைய ஆலயங்களை பொறுத்த வரையிலே அந்த ஆலயத்தின் உள்ளேயே மாம்பழ திருவிழா நிறைவடைந்துவிடும். ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரையிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கே அந்த சிவனை சுற்றி வந்திருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுக்கு மாங்கனி வழங்கப்படும். இந்த விடயம் ஏனைய ஆலயங்களிலே இவ்வாறான விடயங்களை பார்க்க முடியாது. இங்கே இருந்து, அதாவது முருகன் ஆலயத்திலே இருந்து புறப்பட்ட விநாயகப் பெருமான் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கே சிவபெருமானை சுற்றி வந்து வணங்கி அங்கே மாங்கனியை பெற்றுக்கொள்வார். இவ்வாறான காட்சிகள் வேறு எந்த ஆலயத்திலேயும் இடம்பெறாது. அந்த ஆலயத்தின் உள்ளேயே மாம்பழ திருவிழாவானது நிறைவடைந்துவிடும். இப்போது பிச்சாண்டி வசம் போட்டிருக்கக்கூடிய அந்த பழனியப்பனுக்கு, அதாவது முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இவர் ஆலயத்தின் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு அங்கே இவருக்கு பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெறும். இந்த கண்கொள்ளா காட்சிகளை நாங்கள் இப்போது தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். இப்போது முருகப்பெருமானை சாந்தப்படுத்தி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று அங்கு அவருக்கு பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இது போன்ற மாம்பழ திருவிழா காட்சிகள் வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்திருந்தால் அது பற்றியும் இங்கே கருத்துக்கள் மூலமாக நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் செல்லப்படும் முருகப்பெருமானுக்கு அங்கே பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெறும். இப்போது மலர்களை தூவி அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரும்போது அவர் முருகப்பெருமானாக வந்தார். இப்போது பார்க்கின்ற போது அவர் பிச்சாண்டியாக, அதாவது பழனியப்பனாக கோவணம் தரித்தபடி இப்போது ஆலயத்தின் உள்ளே மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். இந்த ஆலயத்தின் உள்ளே அழைத்து செல்லப்படும் முருகப்பெருமானுக்கு அங்கே பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெறக்கூடிய அதே வேளையிலே அங்கே வீணாகான இசையும் நடைபெற இருக்கின்றது. அந்த விடயங்களை கூட தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக நாங்கள் பார்த்து தரிசிக்கப் போகின்றோம். இப்போது ஆலயத்தின் உள்ளே முருகப்பெருமான் வந்திருக்கின்றார். இதுதான் சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்தின் உள்வீதி. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை நிச்சயமாக எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். இன்னும் இந்த காணொலி நிறைவடைவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களையும் பார்த்துவிட்டு இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இங்கே பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்த பின்னர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.
महोत्सव अष्टमदिवस विशेष दण्डायुधवाणी उत्सव कर्मांगम सर्वे सदाचार्याणां मनसा मध्य इदं पुष्पाञ्जलिः